இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோட பீச்சுக்கு போகிறோம். அமீரா நம்ம எங்கே போகிறோம்? ஊருக்கு. இந்த ஊருக்கு பீச்சுக்கு. இங்கே பாருங்க அழகிய பியூட்டி வந்துட்டாங்க. இது என்ன வெள்ளைக்காரி பாருங்க. உங்களுக்கு அமீரா ரொம்ப பிடிக்கும். அமீரா யாருன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அமீரா வந்துட்டு என் கூட பிறந்த தங்கச்சி. ஆனால் ஒரு பிக் அக்கா இருப்பாங்கள்ல, பெருசாக ஒரு அக்கா. அந்த அக்கா வந்துட்டு எங்கள் சித்தி பொண்ணு, அதாவது எங்கள் சின்ன பொண்ணு. அவங்க வந்துட்டு அவங்களோட கூட பிறந்த ஒரு அண்ணன் இருப்பாங்களே, அவங்களோட கூட பிறந்த தம்பி தான் அந்த அண்ணன். அவங்க எனக்கு அண்ணா, அவங்க எனக்கு அக்கா. இன்னொருத்த வந்துட்டு என்னை விட பிக்காக இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு என் அத்தை பொண்ணு. இன்னொருத்தவ ஒல்லியாக இருப்பாள், ரொம்ப ஒல்லியாக, கொஞ்சம் ஒல்லியாக கூட கல்லாமனால இப்படி ஆட்டிக்கிட்டே நின்றாள். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அவள் வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து வந்தவ. மற்றவங்க எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான். கேட்பாங்க எங்கள் ஃபேமிலிக்கு. இது எங்கள் அத்தை பொண்ணு. என்ன பண்ணுறா பாருங்க, சிரிப்பா. இவ போட்டிருக்காது என்னோட ட்ரெஸ் தான். நல்ல பிள்ளை. ஒரு பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். இங்கே பாருங்க, நாங்கள் டாக் மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வர பொம்மை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அது டாகை வச்சு தெருக்கி விடலாம். இங்கே பாருங்க, நாக்கை உள்ளார அவுத்திடலாம், நாக்கை உள்ளார திரும்பி எடுக்கலாம். பாருங்க, பப்பி பப்பி பப்பி. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்போம். அமீரா விளாண்டுட்டு அதோட ஜாமான்லாம் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஜாமான் எல்லாருக்கும் கத்திரிக்கோள் வந்துட்டு நான் ரேபிட் மாதிரி வாங்கியிருக்கேன் புதுசாக. பார்த்தீங்களா என்னோட கத்திரிக்கோளை? சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் யாருக்கும் தர மாட்டேன். ஏன் கையில் ரோசாப்பூ மாதிரி அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்துட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை வச்சு தான் சின்ன வயசில் இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி இல்லை உதட்டில் வச்சா இந்த மாதிரி ரோஸா ஆகும். அதுக்குன்னு என் பல்லெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு என் கையிலலாம் தேய்ச்சி விட்டாலும் எல்லாம் இதை எங்கள் அம்மாவோட சொல்லி பாருங்கள். ஸ்கூல் லீவுங்கிறனால தான் நாங்கள் போகிறோம். ஸ்கூல் லீவ் லெட்டர் கூட கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. அன்பான பெற்றவர்களே தான் முதல்ல போடுவாங்க.